தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவன் என்றைக்கு உண்மை பேசினார்? திருமாவளவன் என்றைக்கு உண்மை பேசினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று காலை பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். என்னவென்றால், திருமாவளவன் அவர்கள் சென்னை வேளச்சேரியில் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்ற ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாகவும் அதன் நிர்வாக குழு தலைவராக அவர் உள்ளார் என்றும் அந்த பள்ளியில் இந்தி கற்றுக் கொடுப்பதாகவும் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். திருமாவளவன் இருமொழி கொள்கைதான் வேண்டும், இந்தி திணிக்கக்கூடாது, மும்மொழி கொள்கை கூடாது என்று வலியுறுத்துகின்ற அவரே தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் இந்தியை கற்றுக் கொடுக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். ஆனால் திருமாவளவன் அவர்களோ, அந்த இடம்தான் என்னுடைய இடம், பள்ளிக்கூடம் என்னுடைய பள்ளிக்கூடம் அல்ல என்று அவர் மறுத்துள்ளார். திருமாவளவன் என்றைக்கு உண்மை பேசினார்? என்னைக்காவது உண்மை பேசியிருக்காப்லையா? திருமாவளவன் வாயில் வர்றது பூரா பொய் தான், பொய்யை அடித்து விட்டுறது தான். 3.5 ஆண்டு காலம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. இந்த 3.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் ஏகப்பட்ட இடங்களில் பாதிப்பு, கோயிலில் நுழைய முடியலை, வேங்கை வயல் பிரச்சனை, 2 ஆண்டு காலம் கழித்து குற்றம் சாட்டப்பட்டவங்க மேலேயே காவல்துறை வழக்கு போட்டிருக்கு, அவங்க தான் குற்றவாளிகள்னு. இன்றைக்கி திருமாவளவன் திமுக அரசுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காப்புல. 1 சீட்டு 2 சீட்டுக்கு வேண்டி தலித் வாக்கு வங்கி அடமானம் வச்சிட்டு இருக்காப்புல. இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாப்புல, நான் பள்ளிக்கூடம் நடத்துகிறேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. அது இடம் ஏன் இடம், பள்ளிக்கூடம் வேற ஆள் நடத்துகிறாங்க அப்படின்னு நம்புகிற மாதிரியா இருக்குது. இடத்துக்காரன் தானே பள்ளிக்கூடம் நடத்துவான். அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி பள்ளிக்கூடம் நடத்துகிறான்னா அவன் சொந்த இடத்துக்காரன் தான் நடத்துவான். திருமாவளவன் என்ன சொல்கிறாப்புல, இடம் தான் என் பேரில் இருக்குது, பள்ளிக்கூடம் ஏன் பள்ளிக்கூடம் கிடையாது அப்படின்னு சொல்லி மழுப்புறாப்புல. முழு புதுநிகாயே சோத்தில் மறைக்கிறாப்புல. திருமாவளவன் என்னைக்கு உண்மையை சொன்னாப்புல? இதே மாதிரி தான் நடிகர் விஜய், அவர் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறாப்புல. அந்த பள்ளிக்கூடத்துலேயும் இந்தி சொல்லி கொடுக்குறாங்க. திமுகவினர் நடத்துகிற பள்ளிக்கூடத்துலேயும் இந்தி சொல்லி கொடுக்குறாங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பையன் தமிழே படிக்கலை, இந்தி இங்கிலீஷ் படிக்கிறாப்புல. மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கை தான் வேடம்னு சொல்லிட்டு இவங்க ரெட்டை வேடம் போடுறாங்க. இந்த ரெட்டை வேடத்தை மக்கள் நம்புவாங்களா? நம்புகிற மாதிரி இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அண்ணாமலை இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாப்புல, திருமாவளவன் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறாரு, அந்த பள்ளிக்கூடத்தில் இந்தி சொல்லித்தர்றாங்க அப்படின்ட்டு. திருமாவளவன் சரியான பதில் சொல்லணும். சும்மா முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இடம் ஏன் இடம், ஆனால் பள்ளிக்கூடம் ஏன் பள்ளிக்கூடம்னா நம்புகிற மாதிரியா இருக்குது.